ஏசாயா 53:16 குற்ற நிவாரண பலி என்று தேவன் மோசேயிடம் கூறிய அதே வார்த்தையை ஏசாயாவும் பயன்படுத்தியுள்ளார். எனவேதான் லேவியராகமத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு பலிகளையும் நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் அழிக்கிறதற்கல்ல, நிறைவேற்றவுமே வந்தேன் என்று கிறிஸ்து மத்தேயு 5:17 சொல்லியிருக்கின்றார். எனவே அநேகர் நமக்கு பழைய ஏற்பாடு முக்கியமானதல்ல, கிறிஸ்து சிலுவையில் தொங்கின பொழுது முடிந்தது என்ற வார்த்தையை சொன்னார், எனவே பழைய ஏற்பாடு காலம் முடிந்தது, பழைய ஏற்பாடு முக்கியமானதல்ல என்று அநேகர் சொல்லுகிறார்கள். இந்த முடிந்தது என்பதற்கும் ஒரு உள்ளான அர்த்தம் இருக்கின்றது. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் வருஷத்திற்கு ஒரு தரம் அனுசரிக்க வேண்டிய பஸ்கா பண்டிகை விவரிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரவேலர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை அமைத்த பின்பு இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவார்கள். அந்த நாளில் ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துவார்கள். எல்லோரும் பலி செலுத்தி முடித்த பின்பு சரியாக மதியம் 3 மணிக்கு பிரதான ஆசாரியன் தன்னுடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியின் பலியை, அதன் இரத்தத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து அதை செலுத்திவிட்டு வெளியே வந்து தன் 2 கைகளையும் விரித்து முடிந்தது என்று சத்தமாக சொல்லுவான். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இதைத்தான் கிறிஸ்து மெய்யான பஸ்கா என்று சொல்லுகிறது. எனவேதான் அங்கே பஸ்கா பலி, கடைசி ஆட்டுக்குட்டி, இனி மற்ற பலி தேவையில்லை என்பதைத்தான் அவன் முடிந்தது என்று அந்த பிரதான ஆசாரியன் அந்த இடத்துல சொல்லியிருந்தான். ஆனால் இங்கே சிலுவையிலே கிறிஸ்து முடிந்தது என்று சொல்வதற்கு காரணம், இதற்கு மேல் மிருக ஜீவன்களுடைய இரத்தம் தேவையில்லை. மிருக ஜீவனுடைய இரத்தம் அவர்களுக்கு வரவேண்டிய தண்டனையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும். எனவே வருஷந்தோறும் அல்லது ஒரு குறிப்பிட்ட காலந்தோறும் அதை அவங்க திரும்ப திரும்ப செலுத்தி கொண்டு இருந்தாங்க. ஆனால் கிறிஸ்து தேவனுடைய ஒரு ஆள் தத்துவம். அவருடைய பரிசுத்த இரத்தம் ஒரே தரம் நமக்காக சிந்தப்பட்டதால் இனி அவ்வித பலிகள் தேவையில்லை. எனினும் லேவியராகமம் 7ஆவது அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுது, இந்த நியமங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய காரியங்கள் என்று சொல்லுகிறது. எனவே பிறப்பில் யூதர்களானவர்களும் ஆவிக்குரிய யூதர்களாகிய நாமும் கூட இந்த பலிகளை எழுத்தின் பிரகாரமாக அல்ல, ஆவிக்குரிய பலிகளாக அனுசரிக்க வேண்டும். இதனைத்தான் ரோமர் 12:1-2 வசனங்கள் சொல்லுகிறது. நம் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும், நம் மனதை மறுரூபப்படுத்த ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நம்மை சொல்லுகிறது. ஏசாயா 53:10 பின்பகுதி கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று சொல்லுகிறது. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவனுடைய சித்தங்கள் திட்டங்களாக தேவனுடைய சட்ட புத்தகத்தில் எழுதப்படும். அந்தந்த காலம் நிறைவேறும் பொழுது அந்த புத்தகத்திலிருந்து எழும்பி அந்நிகழ்வுகள் பூலோகத்தில் நடைபெறும். இதனை தாவீது சங்கீதம் 40 அதிகாரம் 6-7 வசனங்களில், சர்வாங்க பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை, இதோ நான் வருகிறேன், புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொல்கிறார். இப்படியாக அவர் சொல்வதை எபிரேயர் 10ஆவது அதிகாரம் 5-6-7 வசனங்களும் அதை மேற்கோள் காட்டி எழுதப்பட்டுள்ளது. இதனைத்தான் கிறிஸ்து பிதாவினுடைய சித்தம், அதை நிறைவேற்றினார் என்று இங்கு சொல்லப்படுகிறது. சித்தம் என்பது தேவனுடைய விருப்பம், அவருடைய பரிபூரண நோக்கம் என்பதை குறிக்கின்றது. இந்த ஏசாயா 53ஆவது அதிகாரத்தை 5வது நற்செய்தி நூல்,
அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானுக்கு அடுத்து இந்த ஏசாயா 53 ஒரு நற்செய்தி நூல் என்றே சொல்லலாம் என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 8:27 நாம் பார்க்கும் பொழுது, எத்தியோப்பிய மந்திரி ரதத்தில் உட்கார்ந்து புத்தகத்தை வாசித்து கொண்டிருந்தான். அவன் வாசித்த வேத வாக்கியம் இந்த ஏசாயாவை பற்றியது. இதை குறித்து அங்கே பிலிப்பு ஓடி வந்து அவனோடு ரதத்தில் ஏறி, அந்த மந்திரி பிலிப்பை கேட்கிறான், இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது, பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை பிரசங்கிக்கிறான். உடனே அந்த மந்திரி முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் பெறுகிறான் என்று பார்க்கின்றோம். எனவே இதே ஏசாயா புத்தகத்தை அந்த மந்திரி வாசித்து கொண்டிருந்ததன் மூலம் ஒரு முழு ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவேதான் பிதாவுடைய சித்தமாகிய ஆத்தும ரட்சிப்பு அவரது என்று சொன்னால் கிறிஸ்துவினுடைய கையினால், அவருடைய கை வானம் பூமியை சிருஷ்டித்த பராக்கிரமமான கை. ஆனால் அதே கையினால் அவர் பதில் பேசாமல், வாயை திறவாமல், தேவனுடைய சித்தத்துக்கு தன் கரத்தை ஒப்பு கொடுத்து, அதன் மூலம் அந்த அநியாயமாய் தனக்கு கொடுக்கப்பட்ட வேதனையின் உச்சத்தை சகித்து உங்களுக்காக, எனக்காக அதை நிறைவேற்றி முடித்தார்.